بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم قال أن تؤمن بالله واليوم الآخر والملائكة والكتب والنبيين. நவாபுகளின் பொற்கால ஆட்சியில் தம் சிறந்த முத்திரை பதித்த வித்தகர்களாம் ஆற்காட்டு நவாபுகளின் ஆட்சி தொடரில் சிறந்த ஆட்சி அமைத்து மக்களின் உணர்வுகளை உரமாய் விழுதாய் பொது சேவைகளை செய்த அன்வருதீன் அவர்களின் அமைச்சரவையில் லால்கான் எனும் பெயர் அரிய செல்வ மகனின் கடைக்கண் பார்வையில் பட்டதுதான் லால்பேட்டையாகும். இப்படி ஜாமியா மஸ்ஜிதின் பகுதியில் முஸ்லிம்களும் வீரான பகுதியில் இந்துக்களும் ஒரே சமகாலத்தில் குடியமர்த்தப்பட்டனர். மத நல்லிணக்கத்தின் உதாரணமாய் விளங்கி வரும் இந்த லால்பேட்டை 1775 ஆண்டுக்கு முன்பு லால்கானால் உருவாக்கப்பட்டது. லால்பேட்டை பகுதியில் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையாய் ஒருதாய் மக்களாய் ஜாதி மத வேறுபாடின்றி வாழ்ந்து வருகின்றனர். லால்பேட்டை மக்கள் பொருள் தேடி சவுதி சென்றாலும் அவர்களுக்கு சமூக சேவையும் மற்றவர்களுக்கு உதவி புரியும் எண்ணமும் லால்பேட்டை மக்களின் இரத்தத்தில் கலந்து இருந்தது. இந்த சிந்தனை சிதறவிடாமல் அயல்நாட்டில் எண்ணம் பிரதிபலிக்க அல்லாமா அமானி ஹஸ்ரத் நலமன்றம் மறுவடிவம் பெற்றது. 2013 ஆண்டு அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் ரியாத், ஜித்தா, புரைதா நகரங்களில் சமூக சேவை மனப்பான்மை கொண்ட லால்பேட்டை மக்களால் கட்டமைக்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. லால்பேட்டை அர் ரஹ்மான் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு 2013 இன்று வரை மிக சிறப்பான சேவைகள் செய்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சேவைகளை பற்றி திருமணம், கல்வி, மருத்துவம் மற்றும் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறது லால்பேட்டை அர் ரஹ்மான் ஜமாத். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த சேவைகள் செய்வது மூலமாக லால்பேட்டை அர் ரஹ்மான் ஜமாத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒத்துழைப்போடும் மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற சேவைகள் இந்த திருமணம், மருத்துவம், கல்வி இல்லாமல் மற்ற சேவைகள் மற்ற உதவிகளும் நாங்கள் சிறப்பான முறைகளே செய்து கொண்டிருக்கின்றார்கள் லால்பேட்டை அர் ரஹ்மான் ஜமாத்துடைய நிர்வாகிகள். அனைவருக்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தாலா அவருக்கு பரக்கத்தும் ரஹமத்தும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2013 ஆண்டு அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் ரியாத், ஜித்தா, புரைதா நகரங்களில் சமூக சேவை மனப்பான்மை கொண்ட லால்பேட்டை மக்களால் கட்டமைக்கப்பட்டது. 2013 ஆண்டு கட்டமைக்கப்பட்ட அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் கடந்த 5 ஆண்டுகளில் சமூக பணிகளில் தனி முத்திரை பதித்து வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்முதூர் சகோதரர்கள் அனைவர்களின் ஆலோசனைப்படி நம்முதூரில் உள்ள எளியவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கருதி அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வின் நாட்டப்படி 2013 ஆண்டு ரியாத் மண்டலத்திலே அர் ரஹ்மான் லால்பேட் ஜமாத் என்ற பெயரில் ஒரு ஜமாத் உருவாக்கப்பட்டது. இது மிக விரைவிலேயே மண்டலங்களாக வலுப்பெற்றது. குறிப்பாக ஜித்தா, தமாம் மற்றும் கசீம். இந்த ஜமாத்து ஒரே நோக்கம் அனைவர்களும்
அனைவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் ஒட்டுமொத்த எண்ணமும் ஏழை எளியவர்கள் உதவுவது. அதன் அடிப்படையிலே நாம் உதவிகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருமண உதவிகள், மருத்துவ உதவிகள், கல்வி உதவிகள், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மற்றும் பெற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜமாத் ஆரம்பிப்பதற்கும் இது தொடர்ந்து நடைபெறுவதற்கும் ஆக்கமும் ஊக்கமும் பொருள் உதவியும் செய்து கொண்டிருக்கும் நமது சகோதரர்கள் அனைவர்களுக்கும் எல்லாமல் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உடல் பலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்றும், மேலும் இந்த ஜமாத் மென்மேலும் வளர்ந்து நல்ல பல சேவைகளை நமது ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அர் ரஹ்மான் ஜமாத் மூலமாக திருமண உதவி, கல்வி உதவி, மருத்துவ உதவி மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் தமிழக மக்களின் பொது நீரோட்டத்தில் பங்கேற்கும் வண்ணம் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து சமுதாய மக்களுக்கும் அயல் தேசத்திலிருந்து ஆதரவை கொடுத்து வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் தொடங்கப்பட்டதன் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இறை திருப்தியை நாடியும் முழுக்க ஊர் மக்களின் நலன் கருதி எந்த ஜமாத்தையும் எந்த கட்சியும் சாராமல் செயல்பட வேண்டும் என்பதற்காக நல்ல எண்ணத்தோடு தொடங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டை விட்டும் தாய் நாட்டை விட்டும் பறந்து வந்த பறவைகள் பாசத்தை தாயக விமான நிலையத்திலே விட்டுவிட்டு வருகிறார்கள். இப்படி பல வழிகளோடு வாழ்ந்து வந்தாலும் சமூக சேவை இங்கிருந்தும் செய்ய வேண்டும் என்ற சவுதி அர் ரஹ்மான் ஒவ்வொரு உறுப்பினர்களின் எண்ணமும் அளப்பெரியது, போற்றத்தக்கது, பாராட்டுக்குரியது. தமிழ் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் இஃப்தார் நிகழ்ச்சிகளை வருடந்தோறும் நடத்தி வருகிறது. மேலும் நிர்வாக கட்டமைப்பை வலு சேர்க்கும் வண்ணம் செயற்குழு, பொதுக்குழு வருடந்தோறும் நடத்தி வருகிறது. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் 5 வருடத்திற்கு முன் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் நம் ஊர் ஏழ்மையான மக்களை கருதி அவர்களுக்கு திருமணம், மருத்துவம், கல்வி போன்றவைகளுக்கு உதவிகள் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் எந்த கட்சிகள், அமைப்புகள் சாராமல் மற்றும் உலக லாப நோக்கில்லாமல் இறைவனின் பொருத்தத்தை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுகின்றோம். இதற்காக உழைத்த அனைவர்களுக்கும், உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 5 வருடங்களாக ஒரு ஜமாத்தாக உருவெடுத்து தமிழக மக்களின் நலனில் பங்கெடுக்கும் அர் ரஹ்மானின் பணி இன்றியமையாதது. இந்த ஜமாத்தை கட்டமைத்து கடந்த 5 வருடங்கள் ஜமாத்தின் வளர்ச்சிக்கு உழைத்த அனைத்து அர் ரஹ்மான் மக்களுக்கும் எங்கள் நன்றியினை உரித்தாக்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத்தின் இந்த ஏவியை பார்க்கக்கூடிய உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எண்ணட்டும் நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக, அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்று ரியாத், ஜித்தா, புரைதா, தமாம் என்ற பல மண்டலங்களை உருவாக்கி பல சமூக சேவைகளையும் இயற்கை பேரிடர் காலங்களில் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களுடன் பொது நீரோட்டத்தில் பங்கெடுக்கும் வண்ணம் பல உதவிகளையும் செய்து வருகிறது. மேலும் அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் வருடந்தோறும் ரமலான் மாதங்களில் இஃப்தார் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறது. இந்த ஜமாத் நிர்வாக கட்டமைப்பை சரி செய்ய செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் நடத்தி வெளிநாடுகளுக்கு பொருள் தேடி வந்தாலும் எங்களின் பொது சேவையில் நாங்கள் வெளியேற மாட்டோம், சாகும் வரை பொது சேவையில்தான் இருப்போம் என்ற லால்பேட்டை மக்களின் சுயநலமில்லாத பொதுநலம் பாராட்டக்கூடியது. இந்த அர் ரஹ்மான் லால்பேட்டை ஜமாத் மேலும் வளர்ச்சி அடைய ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த குறுகிய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.